வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலம் எங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதியெனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம் பாட அருள்நிதி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அம்மா. விந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவா சாந்த வாழ்வழித்தோய், என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையிலே வழிநடத்திய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்,
வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் மௌனத்தை பற்றிய மேலும் ஒரு கவி. மௌனத்தில் பிறந்த ஞானப்பாக்கள், அதிலே பூரணம் என்ற தலைப்பிலே மௌனத்தில் எனை அமர்த்தி மனத்தை உள்ளுள் ஈர்த்து மாபெரிய பேரண்ட ரகசியங்கள் தம்மை மௌனமாக உணர்த்தி வைத்தாய் மா அறிவாய் நின்று. மற்றும் நான் எனது வாழ்வில் கடமை தேர்ந்து ஆற்ற மௌனத்தில் எனக்களித்த அறிவுரை போல் சிறிதும் மலைக்காது பிறழாது உலகத் தொண்டு செய்வேன். மௌனமாய் அறிவினது பூரணமாய் மாந்தர் மனத்துக்கு உட்பொருளாய் விளங்கிடும் பேரறிவே. பூரணம், முழுமை. எது முழுமையானது என்றால் குறையில்லாத ஒன்று முழுமை. எங்க இருந்து எங்கே போனால் நிறைய குறை சொல்ல முடியும்? ஒரு இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒன்று இன்னொரு இடத்திலே வைக்கப்பட்டது என்றால் முதலில் இருந்த இடத்துல அது இல்லை, இல்லாத இடத்துல இப்போ அது இருக்கு. இப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு எங்கேயாவது இருக்கா பாருங்க. எல்லாமே அந்த சுத்த வெளிக்குள் நிகழ்கின்ற இயக்கங்கள், இடமாற்றங்களை தவிர அந்த சுத்த வெளிக்கு அப்பால் வாய்ப்பு இல்லை. அது எல்லையில்லாத பரவெளியாக எங்கும் நிறைந்திருக்கின்றது. அது ஒற்றை கோணம், சிங்கிள் டைமென்ஷன். அதனால் இந்த உலகமாக இருக்கின்ற காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4 தன்மைகள் உள்ளதெல்லாம் அதுக்குள்ளேயே தங்க முடியுமே தவிர இதற்குள்ளேயே ஒன்று எடுக்கிறோம், வைக்கிறோம், அதெல்லாம் இருக்கும். ஆனா மொத்தத்தில் பூமி விட்டு எதுவும் வெளியே போகலை. அதே போல எங்கேயோ இருந்தும் இங்கு வருவது இல்லை. அப்படி எல்லாமே அந்த சுத்தவெளிக்குள், சுத்தவெளியே தான் இந்த பிரபஞ்சமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் மௌனத்தில் எனை அமர்த்தி மனத்தை உள்ளுள் ஈர்த்து, மௌனமாக இருக்கிறது மிகப்பெரிய கடன். அவள் எளிதில் மௌனத்தில் நிலைக்க முடிவது இல்லை. அதுக்குள்ள மனசு வேற எங்கேயாவது அலைப்பாய போயிடும். அப்படி நிலைக்கின்ற போது என் மனதை உள்ளுள் ஈர்த்து மாபெரிய பேரண்ட ரகசியங்கள் தம்மை மௌனமாய் உணர்த்தி விட்டாய். என் மனதை ஈர்த்து இணைத்துக் கொண்டாய் உன்னுள்ளே. இப்போ தவம் அல்லது மௌனம் எந்த அலை நிலை வரைக்கும் நாம் ஒடுங்க முடியும் என்றால் துரிய நிலைன்னு சொல்லக்கூடிய 8 அலை வரைக்கும் தான் நாம் தவத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து நிலைக்க முடியும். 8ல் நிலைத்து விட்டாய், அது தானாகவே தன் வசப்படுத்திக் கொள்ளும். அதைத்தான் ஓசோன்னு சொல்றாங்க, மகான்களும் சொல்றாங்க, மகர்ஷின்னு சொல்றாங்க. மௌனத்தில் என்னை அமர்த்தி மனத்தை உள்ளுள் ஈர்த்து மாபெரிய பேரண்ட ரகசியங்கள் தம்மை மௌனமாய் உணர்த்தி விட்டாய். எந்த மொழியிலே இறைவன் விளக்கினான்? சமஸ்கிருதமா, லத்தீனா? எந்த மொழியிலே இறைவன் விளக்கி சொன்னான் என்றால் இறைவனின் மொழி என்ன?
மௌனம். அதுதான் அவனுடைய தாய்மொழி. அதான் நம்முடைய தாய்மொழி, மௌனம் தான். அந்த மௌனத்திலேயே உணர்த்த வேண்டும் என்று சொன்னால் வீடியோ டிஸ்பிளே, அகக்காட்சி. எதை விலக்கி சொல்ல வேண்டியதே இல்லை. மொழி தெரியாத ஒரு திரைப்படம் பார்க்கிறோம். அந்த வசனங்கள் எல்லாம் 100% புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அதுல நடக்கின்ற காட்சி இதுதான் என்று புரிந்து கொள்ள முடியலையா? அது போல இந்த பிரபஞ்சத்தையே அகக்காட்சியாக காட்டிவிட்டால் விளக்கங்கள் தேவையில்லை, தானாகவே விளங்கி போகும். இப்படி மௌனமாக உணர்த்திவிட்டால் இந்த பிரபஞ்ச ரகசியங்களை எப்படி மா அறிவாய் நின்று, ஏன்னா என்னுடைய அறிவை கொண்டு அத்தனையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. எல்லாமே காட்சிகளாக இருந்தாலும் எதை பார்க்கிறோமோ அதைத்தானே புரிந்து கொள்ள முடியும். இந்த கண்களை கொண்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 30 மைல் அதற்கு மேல் உள்ள பொருள் தெரியாது. இப்ப எப்படி பார்க்க முடியும் பிரபஞ்சத்தை? அது என்ன 25 மைல பார்க்கறதுக்கு? எவ்வளவு தூரம் என்று கணக்கே சொல்ல முடியாது. அவ்வளவு விரிந்த பேரண்டம். அப்ப இவ்வளவு இயக்கங்களையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய பகுத்தறிவு போதாது. அது மாபெரிய பேரறிவாக, இறை அறிவாகவே மாற்றம் பெறணும். அப்ப அந்த இறை அறிவோடு இணைகின்ற போது அது வேறு நான் வேறா? உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க. நீயே நான், நானே நீ. பதமடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். எனவே அங்க பேதம் இல்லை. இதுவரைக்கும் இறைவன் வேறு நான் வேறு என்று பேசிக் கொண்டிருந்த இந்த பகுத்தறிவு இப்ப அந்த பேரறிவின் சங்கமத்தில் அதுவேதான் எல்லாமாக இருக்கிறது, அதுவேதான் நானுமாக இருக்கிறது என்ற இயற்கை நீதிகளை புரிந்து கொள்கிறது. அதனால் இந்த அறிவை கொண்டு அதை அறிய முடியாது. காரணம், இந்த அறிவு சிற்றின்பத்திற்கான அறிவு. நம்முடைய அறிவு சிற்றின்பத்தை மட்டுமே தூய்க்கக்கூடிய அறிவு. பேரின்பத்தை தூய்க்க அதனால் முடியாது, தாங்க முடியாது. ஆனால் பேரறிவாக மாறிய நிலையிலேதான் பேரின்பத்தை தாங்க முடியுமே தவிர குழந்தை தலையில சொல்ல, அந்த குருவி தலையில பழங்காய் வச்சிருப்பாங்களே, அது மாதிரி தாங்க முடியாது இல்லையா? அதனால் மா அறிவாய் நின்று மற்றும் நான் எனது வாழ்வில் கடமை தேர்ந்து ஆற்ற மௌனத்தில் எனக்களித்த அறிவுரை போல். என்ன அறிவுரை? அறிந்தது சிவம், மறந்தது அன்பு. அந்த இறை தத்துவத்தை அறிகின்ற போது என்ன புரிகிறது என்றால் தெய்வ நீதி புரிகிறது. தெய்வ நீதி புரிகிறது. தெய்வ நீதி என்ன? ஆசை, கோபம், களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அந்த நன்றி எடுத்து விட்டால் அன்பு, கருணை, இது தெய்வம். அப்போ உடல் இல்லாத இறைவனுக்கு தேவைகள் இல்லை. அது அன்பும் கருணையும். அறிவியல்ல சொன்ன விஞ்ஞானத்துல ஈர்ப்பு சக்தியும் விலக்கு சக்தியும். அன்பு என்பது ஈர்ப்பு சக்தி, விலக்கு சக்திக்கு தான் கருணை என்று சொல்கிறோம். அப்ப இறைவனுடைய தன்மைகள் அன்பும் கருணையும். அதுவே மனித வடிவத்திலே வருகின்ற போது நன்றி என்பது அதுக்கு 3வது குணமாக
அமைகிறது, தேவைப்படுகிறது. அதாவது ஆதி மனிதன் இயற்கையை பற்றிய ஒரு சிந்தனை எழுந்த போது என்ன புரிந்து கொள்கிறான்? நாடோடி வாழ்க்கை தானே, அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க விலங்குகள் போல. எங்க எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு இருப்பான். அவர்களுக்கு என்று முகவரி கிடையாது, நிரந்தர இடம் கிடையாது. இப்படி இருந்த நாடோடி வாழ்க்கையில சில சமயங்கள்ல நீண்ட தூரம் உணவு கிடைக்கலன்னு சொன்னா பசியினால் தாங்க முடியாம ஒருத்தன் மயங்கி விழுந்து செத்து போயிடுவான். அப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்க? இது போல் சில சமயங்கள் நிகழ்கின்ற போது சாப்பிடலைன்னா உயிர் போயிடும் கண்டுபிடிக்கிறான். பாருங்க, அந்த இடத்துல அவனுக்கு என்ன தோன்றுகிறது? எது நம்மை காத்து கொண்டிருக்கிறதோ அதை நாம் மதிக்க வேண்டும், வழிபட வேண்டும். இதுக்கு என்ன அடிப்படை? தனக்கு நன்மை செய்த ஒன்றுக்கு நாம் திருப்பிதான் செய்யணும். அதான நன்றி. அப்போ இறைவனை தேடுவதற்கான குணமே நன்றி தான். இறைவனை அறிவதற்கான தேடலுக்கு அடிப்படையே நன்றி உணர்வு தான். அதனால் நன்றி உணர்வே இறை உணர்வுக்கு அடிப்படை. நன்றி உணர்வே இறை உணர்வுக்கு அடிப்படை. இப்படி இறைவனை அறிந்த நிலையில மனிதனுக்கு என்ன, நம்ம தேவைகள் யார் யார் மூலமாக பெறுகிறோம். அப்ப ஒருவருக்கு ஒருவர் ஒத்து உதவி வாழ வேண்டிய தேவை இயற்கை விதி. எடுத்துக்கொண்டே இருக்க முடியாது, கொடுக்கவும் வேணும். அப்பதான் இந்த பூமி இயற்கை வளம் சமமாக இருக்கும், எல்லோருக்கும் நிறைவாகவும் கிடைக்கும். சில பேர் மட்டுமே பறித்து வைத்துக் கொள்வதனால் தானே இப்போ யுத்தம் இல்லையா? அவற்று இருக்கிறது எனக்கு வேணும், தரமாட்டேன்றான், அடி, யுத்தம். எங்கிட்ட இருக்குது எனக்கு மட்டுமே, யாருக்கும் தரமாட்டேன், அடிச்சு போடுங்க, யுத்தம். இதுதானே சண்டை. அதனால் உள்ளது அனைத்தும் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற பண்பாடு வந்து விட்டால் இங்க பற்றாக்குறையும் இருக்காது, சச்சரவும் இருக்காது. அதனால் மனிதனாக வந்தவனுக்கு நன்றி மிக மிக அடிப்படையான தேவை. மற்ற குணங்கள் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். ஸோ 3 குணம் போதும் மனிதனாக வாழ்ந்து முடிவதற்கு. இந்த 3 போதும். அதுதான் சாமி சொல்றாங்க, அந்த நன்றி உணர்விலே என்ன தோன்றும்? எங்கெங்கோ இருக்கின்ற விஞ்ஞானி, தொழிலாளி, அவருடைய உழைப்பால் வந்த பொருள் எல்லாம் நம்ம பயன்படுத்துகின்றோம். அப்ப எல்லோருக்கும் தான் நம்ம கடன் பெற்றிருக்கிறோம். அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டாமா? அப்ப என்ன சொல்கிறது இறை நீதி? முடிந்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு தொண்டு செய். ஏன்னா உன்னுடைய இருப்பு, உன்னுடைய வாழ்க்கை தேவைகள் எல்லாமே ஒருவனால் மட்டுமே நிறைவு செய்து கொள்ள முடியாது. ஒரு கூட்டு வாழ்க்கை தான் மனித வாழ்க்கையும். விலங்குகள் கூட ஒரு கூட்டமாகத்தானே கூடி வாழ்கின்றன. ஸோ தனித்த ஒன்று என்பது சாத்தியம் இல்லை. அவங்கள யாரும் எனக்கு தேவையில்லை, யாரை நம்பி நான் பிறந்தேன்னு சொல்லலாம். கோபம் மாறி போன தேடத்தமிழ் மறுபடியும். இதுதான் உலகத்தினுடைய இயல்பு. இந்த வரையறை தாண்டியோ புறக்கணித்தோ யாரும் வாழ்ந்துவிட முடியாது. அதனால் அந்த தெய்வ நீதி என்ன சொல்கிறது? ஒத்து உதவி வாழணும். இப்ப யாருக்கெல்லாம் உதவி தேவை இருக்கிறதோ அதை பொருளால், உடல் உழைப்பால், அனுபவத்தின் விளக்கத்தால், அறிவுரையால் தொண்டு செய்யலாம், ஈகை செய்யலாம். அப்ப இறைவன் என்ன சொல்கிறான்? மௌனத்தில் எனக்கு அளித்த அறிவுரை போல் சிறிதும் மலைக்காது பிறழாது உலக தொண்டு செய்வேன். இவ்வளவு செய்துட்டேனா மலைப்பு? ஏன்னா மகசுடைய இந்த உலகத்துக்கு செய்த தொண்டின் அளவு என்னன்னு பாருங்க.
எத்தனையோ குழப்பமான விஷயங்கள், மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில அதுல போய் நாம சிக்கிக்க வேண்டாம். யாரோ நம்புறவங்க போயிட்டு போகட்டும் என்று நமக்கு ஒரு தெளிவான இறை தத்துவம், வரலாற்று நிகழ்வுகள், நம்முடைய ஆத்மாவை பற்றிய தெளிவான விளக்கம், இதெல்லாம் தெளிவா புரிந்ததுனால தானே தேவையில்லாத சடங்கு சம்பிரதாயங்களை துணிச்சலாக எடுத்து வீச முடிகிறது, விளக்க முடிகிறது. அப்படி இல்லைன்னா பயம் தானே இருக்கும். ஐயோ, இது செய்யாம போயிட்டா மறுபடியும் கஷ்டம் வந்துட்டா எப்படி வரும்? விதையில் இருக்காது செடியில எப்படி வரும்? சட்டியில் உள்ளது அகப்பையில, புத்தியில் உள்ளது வார்த்தையில, போட்டதானே முளைக்கும் தோட்டத்துல, போடாத ஒன்று எப்படி வரும்? அப்ப இந்த தெளி வந்து விட்டால் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நமக்கு வருகின்ற நன்மைகளோ தீமைகளோ யாரோ கொடுக்க முடியாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்முடைய வினை பதிவுகள் தான். என்ன செய்ய முடியும்? பகிர்ந்து கொள்ள முடிந்தா பகிர்ந்து கொள்ளலாம், நீக்கிக் கொள்ள முடிந்தால் நீக்கிக் கொள்ளலாம். இல்லை அனுபவிச்சேதான் ஆகணும்னு சொன்னா, கவலைகளை 4 வகையா பிரிச்சிருக்கிற மகரிஷி. அனுபவத்தே தீர்க்க வேண்டிய கவலை, தள்ளி போட வேண்டியது, அலட்சியப்படுத்த வேண்டியது, உடனடியாக கவனிக்க வேண்டியது. அந்த 3லும் இல்லை, அனுபவிச்சுதான் தீர்த்தானுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? யார் தாங்க அப்படின்னு நம்ம? அப்ப அதையும் இறைவனே தான் தாங்கிக்கிறோம். தாங்க முடியாத துன்பம் வந்தது, நோய் வந்ததுன்னு சொன்னா இதுக்குமே தாங்க மாட்டான்ப்பா, பிரிச்சிரு. நோ பார்ட்னர்ஷிப். உடலுக்கும் உயிருக்கும் டிஸ்கனெக்ட். வலியும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. அதான் சாமி சொல்லுவாங்க, அதாவது யுத்தத்துக்கு அணுகுண்டுக்கு பயப்படுறானே, எதுக்கு பயப்படணும்? இத்தனை பிரச்சனைகள், நோய்கள், இதனோட போராடுறதுக்கு ஒரு பயம் இல்லை. அணுகுண்டு போட்டா செத்துட்டு போறோம், அதுக்கு பயப்படுற நீ. ஆச்சரியமா இல்லை? இத்தனை பிரச்சனையோடு வாழ்வதற்கு இவன் தயாரா இருக்கிறான், ஆனா சாவுக்கு தயாராக இல்லை. அத்தனை பிரச்சனைகளுக்கு முடிவு தானே இறப்பு என்பது. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தானே இறப்பு. சோ வாழ்க்கை உள்ள வரைக்கும் எல்லாம் சமாளிச்சுதான் ஆகணும். அப்போ நிரந்தர விடுதலை, அதுக்கு ஏன் பயப்படணும் என்று மகரிஷி கவியில சொல்றாங்க. அணுகுண்டுக்கு பயப்படுறீங்களே, இத்தனை பிரச்சனைக்கு பயப்பட மாட்டேன்றீங்க, இதெல்லாம் பயப்பட வேண்டாமா? நோய் வருது, பிரச்சனை வருது, துன்பம் வருது, அதை நீக்கிக் கொள்வதை பற்றி யோசிக்கிறது இல்லை, அதுல விழுந்து அவஸ்தப்படுறதுக்கும் பயப்படுறது இல்லை. நான் அணுகுண்டுக்கு பயப்படுறீங்க, செத்து போயிடுவோமோன்னு. வேடிக்கை இல்லையான்னு கேட்கிறாரு மகரிஷி அந்த கவியில. இப்படி மழைக்காது பிறளாது தொண்டு செய்வேன், மௌனம் தாய் அறிவினது பூரணமாய் மாந்தர் மனதுக்கு உட்பொருளாய் விளங்கிடும் பேரறிவே. எந்த மூலத்திலிருந்து வந்தோமோ அது தாய் தானே, தந்தை தானே, தாய்மானவர் தானே. மௌனமதாய் அறிவினது பூரணமாய் மாந்தர் மனதுக்கு உட்பொருளாய் விளங்கிடும் பேரறிவே. எது பூரணம், எது முழுமை? இந்த மனதுக்கு அடித்தளமாகிய அறிவு. அந்த அறிவின் பூர்ண நிலை, ஆதி நிலை பேரறிவு. அந்த பேரறிவு நிலையில இணைந்து விட்டால் வாழ்க்கையில நோய்கள் கூட நம்மை தாக்குவது இல்லை. ஏன்னா உடல் என்ற அந்த சிற்றெல்லைக்குள் இருக்கின்ற போதுதான் உடலை வருத்தும். கடந்து விட்டால் உடல் படுகின்ற வருத்தம் கூட அங்க தெரியாது. ரமண மகரிஷி அனஸ்தேசியா கொடுக்காமயே சர்ஜரி பண்ண சொன்னார்ல. ராமகிருஷ்ண பரமஹம்சர் உடல் துடிக்கும், அதோட வாழ்ந்தார் இல்ல.
அப்போ உணர்வுகளை பிரித்து விட்டால் உடல் ஒரு ஜடமாக மாறிடும். அது என்ன அவசரப்பட்டாலும் நமக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப நரன் என்ற சிற்றலை நாம் கடப்பது எப்படி என்றால் அந்த இறைநீதியோடு தெய்வத்தோடு இணைந்து வாழ்ந்து விட்டால் வாழ்க்கை அது பாட்டுக்கு போயிடும். இது ஒரு இந்த பிறப்பு என்பது என்ன, நமக்கு வேண்டிய பிறக்கிறோம். நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா? எல்லாம் இயற்கை நிகழ்வு போய்கொண்டே இருக்குது. அப்ப இதுல நாம் தப்புவது எப்படி? இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி? ஒன்று சாகணும், இல்ல சாவை போல் கோமா ஸ்டேஜ் உணர்வு கடந்து போயிடணும். அப்ப இறப்பு நம் கையில் இல்லையே, பிறப்பும் இறப்பும் நம் கையில் இல்லை. எது நடக்கணும் இருக்கு அதுவும் நம் கையில் இல்லை. பிறப்பும் இறப்பும் நம் கையில் இல்லை. அடுத்த என்ன நடக்கும் நான் முடிவு பண்ணுவேன், அப்படி செய்ய முடியுமா? அதுவும் நம் கையில் இல்லை. பாதையை வகுத்த பின்பு பயந்தன லாபம் இல்லையா? ஏற்கனவே 6 தலைமுறை ரூட் போட்டு கொடுத்துட்டாங்க, சாஃப்ட்வேர் காப்பி. அதுதானே வாழ்க்கை. பாதையை வகுத்த பின்பு பயந்தன லாபம். அதனால கோமாளி இருக்க முடியாது, செத்தும் போக முடியாது. ஒரே வழி என்ன என்றால் ஆத்மார்த்தமான ஒரு விடுதலை. உடல் இருக்கும், வாழ்க்கை இருக்கும், கடமைகள் இருக்கும். ஆனாலும் நான் செய்கிறேன் என்ற அந்த பற்று மட்டும் இல்லாத நிலை. என் செயல் என்பதெல்லாம் இறைவா என்னுள் இருக்கும் உன் செயலே என்று இறைவனே இடத்திலே அர்ப்பணித்து விட்டோம் என்று சொன்னால் எதுவுமே நம்மை பாதிப்பது இல்லை. அந்த பேரின்பம் நிரந்தரம். அப்படிப்பட்ட வாழ்க்கையின் இலக்கணம் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செய்மடித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்கோளமுடன், வாழ்கோளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்கோளமுடன் ஐயா. அருமையான கவி, சிறந்த விளக்கம். தொடர்ந்து மௌனத்தின் மேன்மைகள் தொடர்ந்து வருகின்றது. இன்னும் சில கவிகள் வந்து கொண்டிருக்கின்றது. அருமையான கவிகள், விளக்கங்கள். நன்றிகள் ஐயா. நன்றிமா. வாழ்கோளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து மகான் கவிகளுக்கு விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர், ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்தல், சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்,
இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணா நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற முரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமா முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழி நடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் நன்றி குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.